இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் கார்னிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாக்லேட் கார்னிஷ் அப்படின்னா என்னென்னா, கேக்குக்கு மேலே வந்து டாப்பர் மாதிரி வைப்பாங்க. அதை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லேயும் வந்து நம்ம சாக்லேட் மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ அதை தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கிளியராகவே உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒயிட் சாக்லேட்டை ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்த போகிற பாத்திரத்தை நல்லா சுத்தமாக ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சாக்லேட் கார்னிஷை ரொம்ப கலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சா கட்டாயமாக ஒயிட் சாக்லேட் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை நீங்கள் ஓவன் ஓடிஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக மெல்ட் ஆகி கிடைக்கும். நான் வந்து கிளாஸ் பால் பயன்படுத்தியிருக்கேன். கிளாஸ் பால் வந்து ஹீட் ஆகட்டும், அந்த கூலிங் டெம்பரேச்சர் ஆகட்டும், அதை அப்படியே நல்லாவே அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுருக்கோம். நான் அதுலேயே இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக நம்ம சூப்பராக மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நான் எல்லோ கலர் வந்து பயன்படுத்திக்க போகிறேன். அதுக்காக நான் கொஞ்சமாக சாக்லேட்டை ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். அதிலே 2 ட்ராப் அளவுக்கு எல்லோ கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான கலர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. சாக்லேட் கார்னிஷ் எல்லாமே வந்து நல்ல ஒரு கிச்சன் டாப்லேயே வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்னும் நல்ல ஒரு ஹைஜீனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி OHP ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளாக இருக்கும். OHP ஷீட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி OHP ஷீட்டு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அது வாங்கி பயன்படுத்திக்கலாம். திக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா ஃபோல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் இந்த OHP ஷீட்டை நம்மளுடைய சேல்லையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த OHP ஷீட்டை நல்லா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த எல்லோ கலர் சாக்லேட்டை இந்த ஷீட்டுக்கு மேலே ஆட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோக்ஸ் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன கோடு மாதிரி போட்டு எடுக்க போகிறேன். உங்ககிட்ட கேக் ஸ்கிராப்பர் இருந்தாலும் நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நல்லா கோடு போட்டுட்ட பிறகு அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே செட் ஆயிரும். அடுத்து இதுக்கு மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாக்லேட்டையும் இதுக்கு மேலேயே ஆட் பண்ணி ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது டிசைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் அழகா ஒரு கோடு மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாவே எல்லா பக்கமே நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லயே அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே செட் ஆயிரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம சாக்லேட்டை தொட்டு பார்த்தா கூட கையில ஒட்டாம வரணும். அந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் வந்து டிசைன் பேஸா எதுவுமே போடவே இல்லை. எந்த ஒரு குக்கி கட்டரோ எதுவுமே நான் பயன்படுத்தவே இல்லை. இந்த மாதிரி நான் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அழகா நான் கோடு மாதிரி போட போறேன். சின்ன பாக்ஸஸ் மாதிரி கோடு போட்டுட்ட பிறகு அதுலயே வந்து ஸ்லாண்டிங்கா வந்து கோடு போடணும். உங்களுக்கு வீடியோல பார்க்கும் போதே ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். பாக்ஸ் மாதிரி போடுங்க, அதுலயே சென்டர்ல வந்து கட் பண்ற மாதிரி கோடு போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் இந்த மாதிரியே போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதே டிசைனோட அப்படியே விட்டுக்கலாம். எனக்கு இந்த டிசைன் வந்து நல்லா வளைஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நான் இந்த OHP ஷீட்டை நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்க போறேன். நல்லா ரொட்டேட் பண்ணின பிறகு ஒரு பேண்டு வச்சுட்டு ஃபுல்லா 3 பக்கமும் நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னுமே கொஞ்சம் சாக்லேட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி மோல்டில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். மினி சாக்லேட் மோல்டுன்னு சொல்லி நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அதுலேயும் ஆட் பண்ணி நான் கார்னிஷ்காக பயன்படுத்திக்க போகிறேன். இப்போ இதை பாருங்க, நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வச்சு எடுத்தாலும் சரி நல்லாவே செட் ஆயிரும். இப்போ நான் இது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சாக்லேட் வந்து டிமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம OHP ஷீட்டில் பண்ண இந்த சாக்லேட் கார்னிஷையும் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதில் அழகாக செட் ஆகி வந்திருக்கிறது மட்டும் உங்களுக்கு தனியாக அது ரிமூவ் ஆகி கிடச்சிரும். ஒருவேளை பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா செட் ஆகலை அப்படின்னா மறுபடியுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் எல்லா சாக்லேட்ஸுமே நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கார்னிஷை நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் நல்லா பொறுமையாக டைம் எடுத்து
ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணி இந்த மாதிரி கார்னிஷ் எல்லாமே பண்ணி அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கேக்குக்கு மேலே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் ஓட்டிங்கில் செலக்ட் ஆன பட்டர்ஸ்காட்ச் கேக் தான். இதனுடைய ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கார்னிஷ் எல்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக பிளேஸ் ஆகிருக்கு. இந்த கேக் பண்ணுறதுக்கு நாசில் எதுவுமே நான் பெருசாக பயன்படுத்தவே இல்லை. ப்ளைனாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் கார்னிஷ் மாதிரி பண்ணிட்டேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் வந்திருந்தது. இதனுடைய ரெசிபியை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.